அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ குரு வக்ர நிவர்த்தி மகரம் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது, இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்டோபர் 4, 2024 முதல் 11/2/2025 வரை, அதாவது பிப்ரவரி மாதம் 2025 வரை குரு உங்களுடைய ராசியில் வக்ரகதியில் பயணம் செய்தார். இப்பொழுது 11/2/2025, அதாவது தைப்பூசம் அன்றிலிருந்து 14/5/2025 வரை, மே மாதம் 2025 வரை உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி தடைப்பட்டு வந்த அனைத்து விஷயங்களும் அனைத்து காரியங்களும் தற்பொழுது நடைபெறும். இவ்வளவு நாட்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது இடத்தில், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாங்க. அதில் வக்கர நிவர்த்தியில் இந்த மாதத்தில் உங்களுக்கு பயணம் செய்வதால் உங்களுக்கு இனிமே தடைப்பட்டு வந்த அனைத்து விஷயங்களும் சாதகமாக மாறும். என்ன காட்டுகிறது ஒட்டுமொத்தமாக அப்படின்னா, பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும், சொத்து தொடர்பான வருமானம் கூடும். குரு 3க்கும் 12க்கும் 2 இடங்களுக்கு அதிபதி என்பதால் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பிறந்தவர்களிடம் அந்த உறவுகளிடம் சற்று உறவுகள் பலப்படும். சில சுப நிகழ்ச்சிகள் ஈடேறும், நடந்தேறும். ஒன்று நடந்தால் ஒன்று குறையும் என்பதுதான் இந்த குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி காட்டுகிறது. அதாவது உங்களுக்கு தொழிலில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும், பண வரவுகள் கூடுதல் ஆக கிடைக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள், மருத்துவ செலவுகள், கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகள், தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகள் என மென்மேலும் செலவுகள் அதிகரிக்கும் ஒரு வாய்ப்பும் உள்ளது. குரு 5ஆம் இடத்தில் நேர்கதியில் சஞ்சாரம் செய்யும் காலம், இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். நீங்கள் இழந்ததை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். உதாரணமாக, இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்ப உதவிகளில் நிம்மதி அடைவீர்கள். சில உதவிகள் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய பணவரவு கிட்டும். ஆனால் அதற்கேற்ற சற்று செலவுகளும் இருக்கும். உதாரணமாக வாகன செலவு, வீட்டுக்கடன், மருத்துவ செலவு போன்ற செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றை இழந்து ஒன்றை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கோள்களின் நிலை, வாழ்க்கையில் சுதந்திர காற்றை சுவாசிக்கப் போகிறார்கள் என்பது மட்டும் உறுதி. காரணம், உங்களுடைய 7 சனி முடிவு, குரு வக்கர நிவர்த்தி, சுக்கிரன் சிறப்பான இடம். இதை தவிர வாழ்வில் வேறு என்னங்க வேணும்? இனி நீங்கள் மண்ணை தொட்டால் பொன்னாகும் யோகம். காரணம், இனி உங்களுடைய காரிய தடைகள் அனைத்து விஷயங்களும் தடுக்க யாருமே இல்லை. உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும். நீங்கள் கையில் எடுத்த அனைத்து காரியங்களும் நடந்தேறும். உங்கள் கைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. சனி மார்ச் மாதம் 3ஆம் இடத்தில் வர உள்ளதால் சௌபாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு தொட்டது அனைத்தும் துலங்கும். முக்கியமாக உங்களுக்கு காரிய தடை மற்றும் திருமண தடை நீங்கும் என்பது மட்டும் உறுதி. மார்ச் மாதத்திற்கு மேல் நீங்கள் 7.5 சனியில் விட்டதை பிடிக்கும் நேரம். அதாவது இத்தனை ஆண்டு காலம் 7.5 சனியில் நீங்கள் இழந்ததை நீங்கள் திரும்ப பெறும் காலம் என்றே சொல்லலாம். ஆகையால் உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சற்று முனைப்புடன் செயல்பட்டால் உங்களுக்கு நிகர் நீங்களாகவே இருப்பீர்கள். இனி வரும் காலம் உங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு பொற்காலமாகவே இருக்கும். நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.